யோ ராம், இங்க வாயா. சொல்லுங்க சார். யோ நீங்க வாங்க தானே கூப்பிட்டோம், எதுக்கு இப்ப பல்ல காமிக்கிற? யோ ஆஃபீஸ் டைம்ல எங்கேயா வெளில போற? ஆஃபீஸ் க்ளீன் பண்ணிட்டியா? நான் பண்ணிட்டேன் சார். சரி, அந்த டேபிள் இருக்க ஃபைல் அடுக்கி வச்சிட்டியா? வச்சிட்டேமா. இன்னைக்கு ஏதோ புது மேனேஜர் வேற வராங்களாம், தெரியுமா உனக்கு? தெரியும் மேடம். காலையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ரூம்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அவருக்கு இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கிட்டு வர போறேன் சார். அவருக்கு இன்ஜினி பிடிக்கும், உனக்கு எப்படியா தெரியும்? அவனுக்கு தெரியுமா என்ன? தெரியும் சார். அங்க பாருங்க சார், மேனேஜர் சார் வந்துட்டு இருக்காரு. உனக்கு இந்த ஃபைல் எடுத்து உனக்கு இவ்வளவு நேரமா? லிஃப்ட் வேலை செய்யணும் சார். படியில ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வயசாக வீட்டில் போட்டு தூங்க வேண்டியதானே? ஏன் வேலைக்கு உங்க உயிரை வாங்குறீங்க? உனக்கு திமிரியா? அதான் லேட்டா வந்துட்டு இருக்க. நவீன், இவருக்கு திமிரு தான். அன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடியே சேர்ல உட்காந்துருக்கான். உனக்கெல்லாம் சேர் கேக்குது? இங்க தூரமா தான் மேடம் நின்றதுங்க. அது மட்டும் இல்ல, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேடம். அதான். தூரமோ கிட்டையோ நான் நின்னா எந்திரிச்சு மரியாதை கொடுக்கணும். யோ போ, போய் வேலையை பாரு போ. சார், என் பையன் காலேஜ் படிப்புக்காக உங்க 2 பேர்கிட்டயும் காசு கட்டிருந்தேன், கிடைக்குமா சார்? சார், இந்த வாரத்துக்குள்ள காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சார். உன் நிலைமைக்கு உன் பையன் படிப்பு ஒண்ணுதான் கேடு, அதெல்லாம் தர முடியாது போ. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறியே, உன் பையன் என்ன ஆக போறான்? உங்களை மாதிரி அவனை ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் மேடம். யோ உன்ன மாதிரியே உன் பையன் ஆஃபீஸ் ஹெல்ப் ஆகணும்னு யோசி. ஐடி ஸ்டாஃப் ஆகணும்னு யோசிக்காத, சரியா? வந்துட்டு ஐடி ஸ்டாஃப் ஆகணுமாமே. அப்பா மதியம் சாப்பாடு. ஓ, இவர்தான் அந்த ஐடி ஸ்டாஃபா? நான் வரப்பா. சார், மார்னிங். நவீன், மேல போய் பேசலாமா? என்ன நவீன், கௌசல்யா, 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? நீங்க எப்படி சரிங்க? நான் எப்படி எங்க மேனேஜர் ஆனு சொல்லி ஷாக்கா இருக்கா? இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை மாதிரியே கிடையாது. சில நல்லவங்களும் இருக்காங்க. அதுல ஒருத்தரோட உதவினாலையும் எங்க அப்பாவோட உழைப்பினாலையும் தான் நான் நல்லா படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உங்க அப்பா என்ன பண்றாரு நவீன்? ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க சார். உங்க அப்பா 3 ஸ்டார் ஹோட்டல் ரன் பண்றாங்க சார். அதான், ஒரு சாதாரண அப்பாவோட கனவெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருந்திருக்கு. இத்தனை நாளா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். தம்பி விடுப்பா, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இல்லப்பா, நம்ம கம்பெனிக்கு இவங்க எல்லாம் தேவையே இல்லை. இப்ப நினைச்சா கூட உங்க 2 பேரும் என்னால இந்த வேலையை விட்டு தூக்க முடியும். தம்பி, அவங்க கெட்டது பண்ணினான்னு நம்மளும் பண்ணலாம், அது தப்பு இல்லையாப்பா? இதுதான் அவரோட மனசு. என்னைக்குமே யாரோட கனவையும் ஏளனமா நினைக்காதீங்க. ஒருவேளை அவங்க நல்லா உழைச்சி நாளைக்கே அவங்களோட பெரிய நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களாம் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. அதுலயும் தான் கஷ்டப்பட்டாலும் தான் பையனை உருவாக்கணும்னு நினைக்கிற அப்பாவோட கனவுக்கெல்லாம் பவர் ரொம்ப அதிகம். சார் சாரி சார். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? உங்க முன்னாடி எல்லாம் எங்க அப்பா உட்காரக்கூடாது. அப்பா, நான் இந்த நிலைமையில வந்ததுக்கு நீங்க தான் காரணம். நீங்க இந்த சேர்ல உட்காருங்கப்பா. வேண்டாம்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, இது உங்களோட வெற்றிப்பா. நீங்க இந்த சேர்ல உட்காருங்க. இது இங்க இருக்க எல்லாரும் பார்க்கணும். உட்காருங்கப்பா.